இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் வந்து உயிர். மூவி ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கைஸ். படத்தோட லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ சின்ன வயசாக இருக்கப்போ அவங்க அம்மா அப்பா அவருக்கு ஒரு தங்கச்சி ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தங்கச்சி வந்து ட்ரெயினில் மிஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, இவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். ஆனால் அவங்க தங்கச்சி தொலைஞ்சதை வந்து தன் மனைவி கிட்ட வந்து சொல்லி அப்பப்போ ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெண்ணோட டெட் பாடி ஒன்று கிணத்துல கிடைக்குது. பெண் டெட் பாடியை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன், அவங்க கணவர் எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு எரிஞ்ச நிலையில் ஒரு பாடி ஒன்று கிடைக்குது. ஸோ இது ரெண்டையும் யார் பண்ணா, என்ன நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட லைன். இந்த படம் வந்து வழக்கம் போல் ஒரு மலையாள கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம் தான். இன்வெஸ்டிகேஷன் சீன் நல்லா இருந்தது. மற்ற கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஃபிலிம்லாம் வந்து இவங்களா அவங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேரக்டரை காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து கம்மியான கேரக்டர் தான் காட்டுறாங்க. காட்டி அதில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னாக வச்சுருக்காங்க. சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஒரு சிலதை நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. படம் வந்து ரன்னிங் டைமை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா முடிச்சிருந்தாங்க. அவங்க தங்கச்சி மிஸ் ஆனதுலேருந்து அந்த மனசில் அந்த இது இருந்ததுனால அது வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷயம் பண்ணுவார். அது வந்து ரொம்ப எமோஷ்னலாகவே நல்லா கனெக்டாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் படத்துக்கு நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. கொடுக்கப்பட்ட எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து இப்போ தமிழில் வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. 2 அடல்ட் சீன்ஸ் படத்துக்குள்ள இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து 5 out of 2.75 கொடுக்கலாம். மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.